அண்மை செய்தி. அஜித்குமார் கொலை வழக்கில் புகார் கொடுத்த நிகிதாவிடம் 3 மணி நேரத்திற்கும் மேலாக தற்போது போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். நகை தொடர்பாக அடுக்கடுக்காக பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இப்போ 3 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது, என்ன தெரிய வந்திருக்கு, விவரம் என்ன? காயத்ரி, இந்த சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்துல இதுவரைய அந்த அஜித்குமாருடைய சகோதரர் பிரவீன்குமார், அதே போல அந்த அவர் கூட இருந்த ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், கோவில் உதவி ஆணையாளர் கார்த்திக் வேல், சக காவலாளிகள் பிரவீன்குமார், வினோத்குமார் உள்ளிட்ட 5 பேர்த்த இதுவரை விசாரணை பண்ணியிருக்காங்க. கடந்த திங்கட்கிழமை அன்று இந்த 5 பேர்த்த விசாரணை முடிச்சுட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் தொடர்ந்து இவங்க கிட்ட ஒரு 9 மணி நேரம் விசாரணை அப்படிங்கிறது நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து நேற்றைய தினம், அதாவது நேற்று காலை 10:30 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை அந்த கோவில் பணியாளர்களான கார்த்திக், கண்ணன், அப்புறமேட்டு இந்த தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள், அப்புறமேட்டு இந்த சிவகங்கை திருப்போணம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் உள்ளிட்ட 4 பேர்ட்ட நேற்றைய தினம் விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த நிலையில இன்னைக்கு இந்த நிகிதா ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில இன்னைக்கு மத்தியானம் ஒரு 1:30 மணி அளவுல இந்த நிகிதா இன்னைக்கு சிபிஐ அலுவலகத்துல ஆஜராயிருக்காங்க. குறிப்பா இந்த ஆஜரான நிகிதா மற்றும் அவருடைய தாயார் சிவகாமிகிட்ட பல்வேறு கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் முன்வைத்ததா தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பா கடந்த 27ஆம் தேதி நிகிதா மற்றும் அவருடைய தாயார் எங்கெங்கெல்லாம் போனாங்க, அதே மாதிரி இந்த மருத்துவமனைக்கு போனாங்களா, நகை எந்த இடத்துல வச்சிருந்தாங்க, என்னென்ன வகையிலான நகைகள் அவங்க வச்சிருந்தாங்க, நகைக்கான ரசீது இருக்கா, நகை எங்க வைக்கப்பட்டது, கார்ல இருந்ததா இல்ல வேற எங்கேயாச்சும் இருந்ததா, அதே போல இந்த அஜித்குமாரிடம் எப்ப பேசினாங்க, காலையில கோவில்ல நடைபெற்ற சம்பவம் என்னது, மாலையில திருப்போணம் காவல் நிலையத்துல புகார் அளிக்க போகும்போது அஜித்குமாரை அழைத்து சென்ற நிகிதாவும் அந்த தாயாரும் காவல் நிலையத்தில் நடந்தது என்ன, அதே மாதிரி நிகிதாவுடைய எத்தனை பேர்ட்ட செல்போன்ல அவங்க பேசியிருக்காங்க உள்ளிட்ட பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து முன்வைச்சுட்டு வர்றாங்க. இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கடந்து போயிட்டு இருக்கு. இன்னும் நிகிதாவிட்ட சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக இந்த அரசு ராஜாஜி மருத்துவமனை இருக்கக்கூடிய அந்த உடற்கூராய்வு செஞ்ச மருத்துவர்களுக்கும் சம்மன் அனுப்பியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. காயத்ரி, நன்றி ஹரிகிருஷ்ணன், விவரங்களை வழங்கியமைக்காக.